ஐ, ஒரு வழியா இன்னைக்கு சண்டே வந்தாச்சு. கறி மீன் திங்கிற நாள். அப்பா, வாரத்துல பிடிச்ச நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். அன்னைக்குதான் ருசியா சாப்பிட முடியும். என்னைக்கு ஆடி மாசம் பிறந்துச்சோ அன்னிலிருந்து ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி அமாவாசை, ஆடி அது வருது, ஆடி இது வருது, ஆடி இப்போ வருது நிக்கிட்டு நான்வெஜ் சாப்பிட முடியல. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சு. கறி மீன் எடுத்துதானே ஆகணும். இன்னைக்கு ஒரு புட்டி பிடிச்சிடணும். அப்பா, இன்னைக்கு பிரியாணி போட்டே ஆகணும். பிரியாணி தான் சாப்பிடணும். மற்றவங்களும் கூப்பிட்டு கேட்டுருவோம் யாராருக்கு என்ன வேணும்னு சொல்லி. நீலா கண்ணு, நானே உனக்கு கூப்பிடலாம் நினைச்சேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பத்தியா அம்மா நான்வெஜ் சமைக்க போறேன். உனக்கு என்ன வேணுமா? அம்மா அம்மா, எனக்கு மீன் கறி வேணுமா? மீன் குழம்பு, மீன் வறுவல் செய்றியா? மீன் குழம்பு வேணுமா? நான் பிரியாணி சமைக்கலாம்னு இருக்கேன். பிரியாணி திங்கு. ஆஹா, எனக்கு வேணாம். மீன் கறி தான் வேணும். முளைச்சு 3 இலை விடல, அப்பவே திங்க கூட விட மாட்டேங்குது. சே, ஏங்க ஒரு வழியா வந்துட்டீங்களா? இன்னைக்கு நான்வெஜ் சமைக்க போறேன். உங்களுக்கு என்ன வேணுங்க? எனக்கு மட்டன்ல கிரேவி, சுட சுட சப்பாத்தி இது செஞ்சு கொடுத்துரு. அது போதும் எனக்கு. ஏங்க, இன்னைக்கு நான் பிரியாணி செய்யணும்னு இருக்கேன். மட்டன் கிரேவி வேணும், அது வேணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பிரியாணி செய்யறேன், சாப்பிடுங்க. பிரியாணியா? பிரியாணி எல்லாம் வேணாம். எனக்கு மட்டன் கிரேவி சப்பாத்தி தான் வேணும். அத்தை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி. ஐயோ மருமாவ, பிரியாணி எல்லாம் விற்க விற்க யார் திம்பா? சிக்கன் குழம்பும் சோத்து ஆக்கிடு, நல்லா இருக்கும். கூட மிளகு ரசமும் வெயி, சூப்பரா இருக்கும். என்ன சொல்றது, செஞ்சுடு. ஞாயிற்றுக்கிழமை வாய்க்கு ருச்சி பிரியாணி திங்கணும்னு இருந்தேன். நான் கட்டினதும் சரியில்லை, நான் பெத்ததும் சரியில்லை, நான் கட்டினதை பெத்ததும் சரியில்லை. எங்க போய் சொல்றது தெரியல.